அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு பலன் என்று பார்க்கையில் உங்கள் ஜென்மத்தில் ஞானகாரகனாகிய கேது அமர்ந்து உங்களை நல்வழிப்படுத்துகின்றார். லாபஸ்தானத்திலே முதல் 5 மாதங்கள் குரு அமர்ந்து உங்களுக்கு மேலும் பலம் சேர்க்கின்றார். அதே நேரத்திலே ஜென்மத்தை ராகு பார்வையிடுவதனால் அதிகமாக உணர்ச்சி வயப்படுதல், பிடிவாதம் கொள்ளுதல், தான் என்ற எண்ணங்கள் மேலோங்குதல், இவைகள் உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை சற்று தாமதப்படுத்தும். வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவம் இயற்கையாகவே உங்களுக்கு வித்யாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய பாவமாக அமைந்ததினால் உங்கள் அறிவு, திறமை, ஆற்றல், செயல்திறமை, முன்கூட்டியே சிந்திக்கக்கூடிய சமயோஜித நல் எண்ணங்கள், இவைகளெல்லாம் உங்களோடு ஒட்டி பிறந்தவை ஆகும். அறிவு, ஆற்றல், திறமைகளை எங்கு பயன்படுத்த வேண்டும், எவ்விதம் பயன்படுத்த வேண்டும் என்று நன்றாக துல்லியமாக கணக்கிட்டு செயல்களிலே இறங்குவீர்கள். உங்கள் சுய கௌரவம் பாதிக்கப்படுவதாக இருந்தால் அவ்விடத்திலிருந்து நீங்கள் விலகி விடுவீர்கள். செயல் திறமை, வேகம், விவேகம், ஆற்றலோடு வேகமாக செயல்படுவீர்கள். அதே நேரத்தில் முகஸ்துதிக்கு ஆளாகி விரயங்களையும் செய்ய தயங்க மாட்டீர்கள். மே மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 12இல் குரு வருவதினால் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகின்றது. 12இல் குரு வந்தால் சற்று எதிலும் இடையூறுகளும், தடைகளும், தாமதங்களும், அவச்சொல்களும், அவப்பெயர்களும், வீண் விரயங்களும் ஏற்படுவதை யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு ஜோதிட சாஸ்திரமாகும். ஆகவே மே மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையில் உள்ள காலகட்டங்களிலே நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய வருடமாக கருதப்படுகின்றது. அதே போன்று மார்ச் மாதம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அட்டமத்தில் அமர்வதும் சற்று பின்தங்கிய பலன்களாகவே கருதப்படுகின்றது. 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய துர்பாவங்களிலே கிரகங்கள் இருப்பது ஜோதிட சாஸ்திரத்திலே நற்பலன்களை கூறப்படவில்லை. ஆகவே அட்டமத்தில் சனி வருவதினால் வயதுக்கு தகுந்த நோய் நொடிகள் தவிர்க்க முடியாதாக கருதப்படும். 20 வயதிற்குள்ளாக உள்ளவர்களுக்கு அட்டமத்து சனி எதுவும் செய்யாது. 30 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு அட்டம சனி மிக நன்றாக பலனை அளிக்கும். 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு அட்டம சனியினால் உடல் உபாதைகளை தவிர்க்க முடியாது. அதிலும் குறிப்பாக இடுப்பு முதல் பாதங்கள் வரையில் மிகுந்த பிரச்சனைகளை அளிக்கக்கூடியதாகவே அமையும். 12இல் குரு, 8இல் சனி, மிக பெரிய கோள்களாக இவர்கள் இருவருமே துர்ஸ்தானங்கள் அமைவது ஜோதிட சாஸ்திரத்தில் நன்றான பலனை அளிக்காமல் மந்தமான பலனை அளிப்பதாக கூறப்பட்டுள்ளதால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்து அன்றாட பணிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். பிடிவாதங்களை குறைத்து கொள்ள வேண்டும். கோபவயப்படுதலை குறைத்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளிலே உஷ்டமான வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளை பயன்படுத்தல் ஆகாது. ஆகவே இவ்வருடம் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய வருடமாக அமைந்துள்ளது என்பதை கூறிக்கொள்கின்றோம். பரிகாரம் என்பது புதன்தோறும் சனி பகவானுக்கு சுத்தமான நல்ல எண்ணெயினால் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள் சிறுக சிறுக விலகும். சர்வே ஜன சுகினோ பவந்து.